மக்களே எங்கள் பசங்கள்லாம் கும்பலாக மீன் பிடிக்க வரோன்னாங்க. இவன் மட்டும் தனியாக பிடிச்சிட்டு இருக்கான். இருக்கிற தற்கொலையில் எங்கே போனோம்? அங்கே பாரு மக்களே, அடிச்சிட்டோம். அங்கே பாருங்க. ஏய் வாடா வாடா, இங்கே எடுத்துடா. பட்டா மக்களே, மச்சான் சைஸான மீன் ஒன்று அடிச்சிருக்கான் பாருங்க மக்களே. 3வது மீன் அருமையாக பிடிச்சிட்டு வந்துக்கிறாரு மக்களே. இங்கே ஒரு தற்கூரி போகிறான் பாருங்க. இவனும் மீன் பிடிக்க தான் போகிறான். இன்னும் வருவானுவன் நிறைய பேர் பாருங்க. எல்லாம் காட்டுறேன். மீன் பிடிக்க போக மாட்டான், வேடிக்கை தான் பார்ப்போம் மக்களே. 2வது மீன் போட்டான் பாருங்க. சைஸாந்து மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. இன்னைக்கு அடிக்க முடியாது. பசங்களுக்கு முன்னால் இவன் பிடிச்சிடும் நம்மளுக்கு நிறையா. மக்களே பாருங்க, ஒரே தூண்டியில் 2 முள் போட்டு 2 மீன் பிடிச்சிட்டாங்க. பாருங்க அருமையான காட்சிகள். உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள், முடியலாம் எங்கள் ஜிம்பாவை சிலம்பரசனை கூப்பிட்டு போங்க. எம்மா மீன் பிடிச்சாரு. இப்போது எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ தேறி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஆயாவுக்கு ஒரு கோயம்பு ஆக்கி ரெடியாக வச்சுருப்பாங்க. இங்கே இன்னொரு மீன் இவனுக்கு என்னன்னு தெரிலங்க. இன்னைக்கு லக்காக மாட்டுதுங்க மீன். இன்னைக்கு பிடிச்ச மீன் எல்லாமே இவன் பிடிச்சதாங்க. அவர் பாருங்க 5000 தூண்டி வச்சுட்டு ஜிலேபி பிடிக்க வந்துட்டாருங்க. இவர் மீன் பார்த்துட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. மறுபடியும் 2 மீன் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னு தெரிலங்க. ஐயோ, 2 மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்க. 2 மீன் பிடிச்சி 1 மீன் விட்டாருங்க. மீன் ஒன்று மாட்டிச்சு, இப்போ எடுப்பாங்க பாரு. வாங்க பார்ப்போம். இன்னைக்கு 50 ரூபா துண்டில 5000 ரூபா துண்டிலான்னு. மால் 2 பேர் சேர்ந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எடுத்து தக்க கட்டுறாங்க. அவங்க எப்போ தக்க கட்டி மீன் பிடிக்கிறது? ₹5 தொண்டில் திருப்பி மீன் மாட்டிக்கிச்சு. 5000 தொண்டில் போட்டுட்டு தான் பேருக்கு நிற்கிறார். ஒரு மீன் மாட்டின ஒன்று. மால் 2 பேர் சேர்ந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எடுத்து தக்க கட்டுறாங்க. அவங்க எப்போ தக்க கட்டி மீன் பிடிக்கிறது? மக்களே, புயல் காலேஜ்னால புயல் நோண்ட போயிட்டுருக்கோம். நானும் இன்னொருத்தனும். ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சான் அவன் தான். இப்போ ஆட்கள் அதிகமாக வந்துட்டதுனால புயல் காலேஜ் அவங்க மீன் பிடிக்க வந்தா நினச்சிக்காதீங்க. எல்லாம் குளிக்க வந்துருக்காங்க பசங்க. ஜாலியாக குளிப்போம். நாங்கள் தான் மல்லாபுரம்னாவே நாங்கள் தான். பாருங்க மக்களே, போய் நோண்ட எங்கள் ஆள் போயிட்டாரு. வண்டி எடுத்துக்கிட்டு நோண்டுறாரு. எதாவது கிடைக்குமா? கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. வாவ், ஃபுல்லாக சேராக இருக்குது. இங்கே ஒன்றும் கிடைக்கல. அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நோண்ட இடத்துக்கே போகிறோம். அங்கே எதாவது கிடைக்குதா பார்ப்போம் அங்கே. மக்களே பாருங்கள், எம்மா பெரிய புழுவு. புழுடா.
புழுவிடாடே, வெட்டிட்ட புழு. பாருங்க, ரெண்டாவது புழு. இந்த இடத்துல நோண்டாடே, இப்படி நோண்டா. இதுக்கே எங்களுக்கு மூச்சு வாங்குது. அது வரைக்கும் வர. வா, 2 புழு கட்டிருக்குங்க. பெருசு பெருசாக இருக்குங்க எல்லாம். பொறுமையாக இருங்க, பொறுமையாக பிச்சுட்டு வரும்லாம். ஏய் புழுடா, எல்லாரும் பேர் மக்கள் எவனாலும் முடியலன்ட்டு என்கிட்ட தந்திருக்கேன். இப்போ நான் வெட்ட போகிறேன் பாருங்க. புழு புழு நீங்கள் வந்த நேரம் அப்படி. நம்ம 5 ரூபா தொண்டில் தான் அடி என்ன மீன் அடிக்குது. 5000 ரூபா தொண்டில் ஒன்று கூட இன்னும் அடிக்கலை. பாடு, நம்ம 5 ரூபா தொண்டில் தான் பெஸ்ட்டு. சொன்ன வாயமல்ல 5000 ரூபா தொண்டில் ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. பாப்போம். ஒரே சிரிப்பாகுது. ரவரை சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பிடிச்சி தண்ணியிலே விட்டு விளையாடுறாங்க திருப்பி.
போட இது ஏதோ கொஞ்சம் லைட்டாக சைஸ் ஆகிது. கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்த நேரம் அப்படி நம்ம 5 ரூபா தொண்டில் தான் அடி என்ன மீன் அடிக்குது. 5000 ரூபா தொண்டில் ஒன்று கூட இன்னும் அடிக்கலை. பாடு நம்ம 5 ரூபா தொண்டில் தான் பெஸ்ட்டு. சொன்ன வாயமல்ல 5000 ரூபா தொண்டில் ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. பாப்போம். ஒரே சிரிப்பாகுது. ரவரை சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பிடிச்சி தண்ணியிலே விட்டு விளையாடுறாங்க திருப்பி. போட இது ஏதோ கொஞ்சம் லைட்டாக சைஸ் ஆகிது. நேரத்தில் குதி கிளம்பிட்டாரு. சொன்னாய் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அங்கே பாருங்கள் சொரகட்டம் நல்லா அடிக்கிறாரு. என்னங்க ஆளே காணுங்க, எங்கே போனாருன்னு தெரியல. பாருங்கள் இவன் வர மீன் பிடிக்க தயாராக இருக்கான். அவர் வர எங்கே போனாருன்னு தெரியல. அட்ரஸே காணோம். அங்கே பாருங்க இங்கே வந்துட்டாரு. இப்போ தான் சிக்க எடுத்தே போட்டுக்கிறான் மக்களே. அதெல்லாம் வர அடினால கொஞ்சம் மாற்றத்தை தெரிய மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மாட்டுதான் நான். ஓ மாட்டி விட்டது. எப்படி துள்ளுது பாருங்க. இது வேற குட்டின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மீன் பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன மீன்? இந்த மீன் பாருங்க. ஒரு 1/2 கிலோ மீன் பிடிச்சி வச்சுக்கிறான். அது யாரும் கிடையாது. வந்தாங்க இன்னொரு மீன் பிடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 30வது மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வேறு 3 குறவை இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டோம். இன்னொருத்தன் எப்படி உக்காந்துக்கிறான் பாருங்கள். மாதிரி போடுறான். எதாவது கிடைக்குதா பார்ப்போம். சிக்காய் விட்டது காரணத்தினால் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணப்படும். இன்னும் என்ன பண்ணுற? போடுறா. மாட்ட மாட்டேங்குது. நான் போட்டால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுனால அவ போட்டுட்டு இருக்கிறான். பாருங்க எம்மா மீன் இன்னும் போடாமல் சிக்க எடுத்துட்டு இருக்கான். ஒரு துண்டி போட்டுட்டு இருந்தான். இப்போ 2 முள் போட்டான். ஒரே முள்ளே 3 மீன் கிடைச்சதுனால் பாருங்க மீன் விட்டு விளாசுறாங்க. எல்லாம் மாட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒன்றும் பண்ண அவனால ஒன்றும் முடியல. மாற்றி 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 வந்து எடுத்து போட்டுட்ருக்கான். பொறிக்க போட முடியல அவனால் ஒன்றும். இவர் எதோ இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவரே ஒரு 20 மீன் பிடிச்சிட்டாங்க. இவன் பாருங்க மீனை பிடி சொன்னால் மீனை உள்ளே விட்டுட்டு இருக்கிறான். பிடிச்சி வெளியே எடுக்கிறான். மறுபடியும் தண்ணியில் விட்டுறாங்க. இவர் பாருங்க வெடையாக பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. பாருங்க சஞ்சய் இங்கே ஒரு மீன் இருக்குது பாரு. இங்கே பாரு இன்னொரு மீன் பாருங்க. இன்னொரு பிடிச்சிட்டாரு இவரு. கல்லு கட்டி இவர் பாருங்க வித்தியாசமா கல்லு கட்டி போட்டுக்கிறாருங்க. வெயிட் இல்லன்ட்டு பிடிப்பாரா? ஆழத்துல போனாதான் மாட்டோம். பார்ப்போம் வாருங்கள்.
இவரு பாருங்க பாருங்க 3 பேர் எப்படி உக்காந்துக்கிறாங்க மீன் பிடிக்க. அங்க பாருங்க அவரு ஒரு மீன் பிடிச்சிட்டாருங்க. தம்பி ஓடுறா புள்ள எங்க பாருங்க இவரு ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. கல் கட்டி வெயிட்டு பாருங்க 2 மீன் வெயிட் இல்லைன்ட்டு கல்லை கட்டினாரு. இவன் ஒரு பாருங்க மீன் பிடிக்கிற இடத்துல முன்னாடி உட்காந்து தண்ணியில் ஜாலியாக விளாண்டுக்கிறாங்க. ஏய் எட்டியப்படா மீன் பிடிப்பா. எம்மா பெருசு இருக்கு பாருங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 அடி ஆழம் இருக்குங்க. ஒரே டைம் தான் இதில் தண்ணி வட்டி இருக்கு சுத்தமா. எனி டைம் இதில் தண்ணி ஊறிட்டே தாங்க இருக்கும். பார்த்துக்கோங்க. நல்லா அடி ஓரத்தில் இருக்குங்க. இது நல்லா இருக்குங்க. இது மலைச்சு மாதிரி அழகா குளிக்கணுன்னாவே இங்கே தாங்க எங்கள் ஊர் மக்கள் ஒருத்தங்கிருந்து நீந்திட்டு வராங்க. சின்ன பையன் ப்ரோ பாருங்க பாதி மீன் தான் அழிச்சிருக்கும். இன்னும் 3/4 வயசு மீன் கட்டுது. வர கிளம்புது எல்லாத்துக்கும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போதான் ஒரு கேங் வந்து குளிச்சுட்டு போச்சு. அது கட்டி இன்னொரு கேங் வந்துட்டாங்க பாருங்க. இந்த புண்டை செய்கிற வேலையை செய்யடான்னா மீன் பிடிச்ச வரைக்கும் போதுன்ட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரோம். க்ளீன் பண்ணிட்டு வரோம். சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படி ஆக்கி கொண்டு வச்சுருங்க பாருங்க 2 கிலோ தேருங்க தாராளமாக. நான் குட்டி குஞ்சானுங்க. வந்தாங்க எங்கள் ஊர் ரோடு செஞ்சு. எப்படி இப்போ அந்த ரிங் இருந்தால் வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கான். நீ ஏன் கிராம ஒன்று தள்ளுறா மீன் வறுக்க வர சொன்னால் ஆளுக்கு மூலையில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெருமக்களே. அது அவங்க ஒரு தற்குறி வானில் எடுத்துகிட்டு விடனா 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வரான். இவனை பாருங்க இவன் வேடிக்கை பார்த்துருக்கிறான். என்ன எப்படா காயின்னு வச்சுட்டு இருக்கான். இவன் பாரு சம்மந்தமே இல்லாத நின்றுக்கிட்டு இழிச்சிட்டு கிடக்குறான் பாருங்க. எல்லாம் ஆடியன்ஸ் தான் நமக்கு. எங்கள் பசங்களாம் ரெடி ஆகிட்டணும் மக்களை. மீன் சாப்பிட்றதுக்கெல்லாம் வறுத்தாச்சு எல்லாம். இவன் தான் முதலாகிறான். இன்னும் தான் தின்றானே தெரியல. அடிச்சு நோத்திட்டு இருக்கானுவ.